Good evening students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் செமி பெனகால் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனில் நமக்கு என்ன அப்படின்னா சேம் தான் பினக்கால் உள்ள கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் வரும். இங்கே பினக்கால் நம்ம என்ன படித்தோம், 2 OH குரூப் இருக்கும். அது என்ன ஆகும், ரீஅரேஞ்ச் ஆகி கீட்டோன் நமக்கு ஃபார்ம் ஆகும். இங்கே எப்படின்னா ஒரு OH குரூப்பும் இன்னொரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் NH2Cl இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஏதாச்சும் இதில் வரும். அது சியூட்டபிள் ரியேஜன்ட் கூட ட்ரீட் பண்ணும்போது கீட்டோன் கிடைக்கும். ஆனால் சேம் தான், ஆல்கஹால் கீட்டோனாக மாறுறது தான். ஓகேவா, சேம் கான்செப்ட். இதுவும் ஒரு இன்ட்ரா மாலிகுலர், பிகாஸ் வித்தின் த மாலிகுலில் தான் நடக்குது. இதுவும் இன்ட்ரா மாலிகுலர் ரீஅரேஞ்ச். ஸோ நம்ம மெக்கானிசமை பார்ப்போம். இந்த மெக்கானிசம் ரொம்ப சிம்பிள். இதில் நம்ம 2 கார்பன் அட்ஜசன்ட் கார்பன் இருக்குது, ஒரு OH, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் NH2. சோடியம் நைட்ரேட் பார் HCl கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும், டைஅசட்டைசேஷன் ரியாக்ஷன் நடந்து N2Cl மைனஸ் இப்படி ஃபார்ம் ஆகும். N பாசிட்டிவ் சார்ஜ், Cl மைனஸ், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்போ N∼N இது இப்படி நம்ம தெரிகிறதுக்காக பிரித்து எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன ஆகும், இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகிடும், N2 இது ரிமூவ் ஆகி போயிடும். இது ஃபுல்லாகவே அப்போ இது இவ்வளவும் ரிமூவ் ஆகி போகும்போது இந்த பாண்ட் போகும். அப்போ இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு க்ரியேட் ஆகும். அப்போது இந்த N2 ரிமூவ் ஆகிடுச்சு. இங்கே நமக்கு என்ன சார்ஜ் க்ரியேட் ஆகிருக்கு, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்து என்ன ஸ்டெப் பண்ண போகிறோன்னா 1,2 ஷிஃப்ட். அப்போ இந்த 1,2 ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த மெத்தில் குரூப்பை என்ன செய்கிறோம், ஷிஃப்ட் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே தானே இருக்குது. அப்போ இங்கே தான் ஷிஃப்ட் பண்ணுவோம். அப்போ இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல அந்த மெத்தில் குரூப் ஜாயின் ஆகிடும். அப்போது இங்கே இருந்தது போடனால இங்கே என்ன ஆகிடும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகும். அப்போது இந்த OH நான் ஏன் பிரித்து எழுதியிருக்கிறேன்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் பிரித்து எழுதியிருக்கிறேன். நீங்கள் சேர்த்து கூட எழுதிக்கலாம். அப்போ இந்த OHல இருக்கிற இந்த ஹைட்ரஜன் என்ன ஆயிரும், அடுத்து டீப்ரோட்டனேஷன் நடந்து H+ வெளியே போய் நமக்கு ப்ராடக்ட் வரும். அப்போ டீப்ரோட்டனேஷன் இந்த H+ வெளியே போகும்போது என்ன ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும், கீட்டோன் ப்ராடக்ட் கிடச்சிரும். இதுதான் செமி பினக்கால் ரீஅரேஞ்ச்மெண்ட். வெரி சிம்பிள் ரியாக்ஷன்.